ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். நான் உங்கள் விஏபி கேர்லேண்ட்ஸ்லேருந்து பேசுகிறேன். ஸோ நம்ம வந்து பார்த்தோன்னா டெய்லியுமே மக்களுக்கு தேவையான லோ பட்ஜெட்டில் இருக்க கேர்லேண்ட் வந்து நம்ம டெய்லியுமே அப்லோட் பண்ணிட்டு தான் இருக்கோம். மறக்காமல் என்னோடய இன்ஸ்டா ஐடி அண்ட் ஃபேஸ்புக் அண்ட் யூடியூப் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. எல்லாருமே மாலை வாங்கணும், அதுதான் எங்களோட ஒரே நோக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா நம்ம பெட்ரூம் டெக்கரேஷன் தான் பண்ணுறோம் அண்டு விபி நம்ம கேர்லேண்ட்ஸ் மட்டும் தான் பண்ணுறோம் அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க. ஸோ நம்மக்கிட்ட வந்து என்னென்ன இருக்குது அப்படின்றது நான் உங்களுக்கு தெளிவான ஒரு எக்ஸ்பிளைன் கொடுத்துட்றேன். ஸோ நம்மக்கிட்ட இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பெட்ரூம் டெக்கரேஷன் பண்ணுறோம் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேர்லேண்ட் மேக் பண்ணுறோம் அண்ட் வந்து பார்த்தோன்னா நம்ம மேக்கப் கலெக்ஷன் நம்மக்கிட்ட இருக்குது. அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கேட்ரிங் மாஸ்டர் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்காங்க. அண்டு வந்து பார்த்தோன்னா மண்டப வேலை ஃபுல்லாக பார்ப்போம், அதாவது கார் டெக்கரேஷன் வேலையும் ஃபுல்லாக பார்ப்போம். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சர்ப்ரைஸ் கிஃப்ட் கேர்ள் ஃப்ரெண்டை கூப்பிட்டு போய் நம்ம ஒரு ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்ப்ரைஸாக அவங்களுக்கு கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னா பெட் டெக்கரேஷன் இந்த மாதிரிலாம் நம்மக்கிட்ட ஏ டு ஜெட் ஃபெஸ்டிவல் ஃபங்க்ஷன் இல்லை ஒரு ஃபங்க்ஷனுக்கு தேவையான ஏ டு ஜெட் எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா எல்லாருமே கேர்லேண்ட் வந்து வாங்குகிறாங்க. ஏன் லோ பட்ஜெட்டில் நமக்கு எதுவும் கேர்லேண்ட் கிடைக்காதா அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்லேயும் சரி இன்ஸ்டாகிராம் எல்லாத்தையும் நிறைய பேர் சர்ச் பண்ணி பார்த்துட்ருக்காங்க. ஸோ அவங்களுக்கான வீடியோ தான் இது. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தெரி செட் அப்படின்றது பார்க்க போகிறோம். நான் உங்களுக்கு ஃபோட்டோவில் காட்டுறேன் பாருங்கள். ஸோ இந்த மாலை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி அப்படின்னா இது வந்து பார்த்தோன்னா தெரி செட்னால் வந்து பார்த்தீங்கன்னா தெரி படத்தில் விஜய் சாரும் சமந்தா மேடம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளைனாக தான் போட்டிருப்பாங்க. ஆக்சுவலாக நாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நடுவில் சிப்ஸி அண்ட் வந்து ஒயிட் பால் வருது, ஓகேங்களா. ஸோ இந்த கேர்லேண்டோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து பார்த்தோன்னா நீங்களே கேட்டால் ஷாக்கிங் ஆயிடுவீங்க அப்படின்ட்டு நான் நம்புகிறேன். பார்ப்போம். ஸோ ஃபைனலாக சொல்ல வர என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து மேலே வந்து பார்த்தீங்கன்னா கழுத்து பாசி போட்டிருப்பாங்க. கழுத்து பாசினா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாதாரண ஒரு பாசியாகவும் போடலாம், இல்லை ஒயிட் பாசி கோல்டு பாசி இந்த மாதிரி பல விதமாக இருக்குது. ஸோ வந்து மாலை மேக் பண்ணுறவங்களுக்கு அது தெரியும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெரி செட்டில் இங்கே நடுவில் ஒரு 4 பார்டர் வச்சுருக்காங்க. பொதுவாகவே ஒரு கல்யாண மாலை அப்படின்றது வந்து பார்த்தோன்னா 2.5 சென்டிமீட்டர், அதாவது 2.5 அடி அப்படி இருக்கும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அதுக்கு மேலே போட்டோம்னா ரொம்ப கீழே இதாக இருக்கும். ஸோ அதாவது கல்யாண பெண்மணி வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் குட்டையாக இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து பார்த்தோன்னா ஒரு 2 அடி இல்லை 2.25 போடலாம். பொதுவாக நம்ம கோட் பண்ணுறது வந்து பார்த்தோன்னா ஒரு 30 சென்டிமீட்டர் தான் மாலையோட அளவு வந்து கோட் பண்ணுவாங்க, அதாவது அந்த சுங்கத்தோட கோட் பண்ணுறது. அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சுங்கத்தோடையும் கோட் பண்ணலாம், இல்லைன்னா துண்டு வரைக்குமே போடுவாங்க, அப்படி ஒன்று இருக்குது. இந்த மாலையில் வந்து பார்த்திங்கன்னா 4 இடத்துல பார்ட்ரு வச்சுருக்காங்க. ஸோ இந்த 4 இடத்துல பார்ட்ரு வைக்கிற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா அது ஒயிட் பால் வச்சுருக்காங்க. அழகான 3 சுங்கம் வந்திருக்கு. சைடில் வந்து பார்த்திங்கன்னா 2 மாற்று மாலை உங்களுக்கு தெரியும். மாற்று மாலையை பாருங்கள். இது என்ன போட்டுருக்காங்களா நந்தியா விட்ட காயில் போட்டிருக்காங்க. அந்த மாற்று மாலை நம்ம மல்லியில் வேணும்னாலும் நம்ம போட்டுக்கலாம். ஸோ அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா மேலே கீழேயும் சிப்ஸி வச்சு நடுவில் வந்து பெட்டல்ஸ் வச்சுருக்காங்க, பிங்க் பெட்டல்ஸ் வச்சுருக்காங்க, பேபி பிங்க் பெட்டல்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ இந்த இதை வந்து பொதுவாக நம்ம எல்லாருமே கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து பார்த்தோன்னா ஒரு 6K அப்படின்றது ஒரு கோட் பண்ணிகிட்டு இருக்காங்க. நாம் வந்து பார்த்திங்கன்னா இதோட ப்ளஸ் என்னென்ன ஆட் பண்ண போகிறோன்னா 2 மாலை, 2 மாற்று மாலை, 2 கை செண்டு ப்ளஸ் 2 வேணி, 3 வேணி அவைலபிளாக இருக்குது. பிங்க் ஒயிட் அண்டு கோல்டு ஸ்ப்ரே அடித்த வேணி 3 வேணி இந்த மாதிரி அவைலபிளாக இருக்குது. நீங்கள் எந்த வேணி சூஸ் பண்ணுறீங்களோ அந்த வேணிக்கு ஏற்ற மாதிரி நான் ஒரு 2 வேணி உங்களுக்காண்டி ஃப்ரீயாக தருவேன். பொதுவாக ஒரு வேணி வாங்க போகிறோம் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் 500லேருந்து 800 ரூபீஸ்க்குள்ளே சொல்லுவாங்க ஒரு வேணி. அதாவது ஒரு பெட்டல்ஸ் வேணி நம்ம வந்து மேக்கப்புக்கு தேவையான ஒரு பெட்டல்ஸ் வேணி வாங்க போகிறோம் அப்படின்னா பெட்டல்ஸ் வேணியாக இருக்கலாம், இல்லை நந்தி ஒட்டக்காய் வேணியாக இருக்கலாம், இல்லை மல்லி வேணியாக கூட இருக்கலாம். பொதுவாக வேணி வாங்க போகிறோன்னா 500லேருந்து 700க்குள்ளே அந்த ப்ரைஸ் வந்து சொல்லுவாங்க. நாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட ஆர்டர் பண்ணுறவங்களுக்கு 2 கைச்செண்டும் 2 வேணியும் ஃப்ரீயாக தரப்போகிறோம். அதுதான் நம்மளோட, அதாவது அந்த பட்ஜெட்டுக்குள்ளே சேர்த்து 6Kக்கு கொடுக்க போகிறோம். ஸோ நல்லா ஃபைனலாக பார்த்துக்கோங்க. இந்த தெரி பார்டர் வச்ச செட்டும் அண்ட் 2 மாற்று மேலே, ஓகேங்களா. 2 மாற்று மேலே நீங்கள் மல்லியில் கேட்டால் கூட மல்லி வந்து ரேட்டு கூட அப்படின்னா மல்லியில் நம்ம போட முடியாது. இல்லை மல்லி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மீடியமான ஒரு பட்ஜெட் மேலேனா கூட நம்ம உங்களுக்கு போட்டு தந்துடலாம். ஸோ இதுதான் இன்றைக்கோட ஃபஸ்ட்டு இந்த லாங் வீடியோக்கான ஒரு இதுவாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சோம்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இன்னும் அடுத்து என்ன மாலை வேணும் அப்படின்றது கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதற்கான ப்ரைஸிங் கேளுங்க. நான் எவ்வளோ பெட்டராக எவ்வளோ என்னோடய ப்ரைஸ் கம்மியாக சொல்ல முடியுமோ நான் கண்டிப்பாக ஏன்னா எவ்வளோ கம்மியாக லோவாக அந்த ப்ரைஸ் வந்து நான் தெளிவாக உங்கள்கிட்ட சொல்ல முடியுமா அப்படின்றத பார்க்குறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.